இன்றைக்குமா பாட்டி வீட்டில் தைப்பொங்கல்மா. தைப்பொங்கலுக்கு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் 2 பொங்கலும் பாருங்கள் வெளியே வச்சு எடுத்தாச்சுமா. அப்புறமேல் சாம்பார் ரெடி பண்ண போகிறோமா. சாம்பாருக்கு எல்லா காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், நூல்கோல், டர்னிப்பு, பீன்ஸு, கேரட்டு, எல்லா பச்சைக்காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் வாங்கி நறுக்கி வச்சுருக்கோம்மா. பாருங்கள் இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க உடனே நல்லா வச்சுருக்க பச்சை காயெல்லாம் நல்லா அலசி பெருக்கி வச்சுருக்கோம்மா. அலசி பெருக்கி வச்சு நல்லா பாருங்கள் நல்லா போல் கிளறி வெந்நீரில் போட்டு கிளறி நல்லா மூடி வச்சுருங்கம்மா. நாங்கள் பாருங்கள் நான் கொஞ்ச நேரத்தில் மூடி வந்தோடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து கிழங்கு வகைம்மா. எல்லா கிழங்கு வகையும் ஒரு கிழங்கு இல்லாமல் வள்ளிக்கிழங்கு, புடிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லா கிழங்கும் வாங்கி அதையும் அவிச்சு வச்சுருக்கோம்மா. பாருங்கள் வெளியே வந்து அதுக்குள்ளே சாப்பாடு பொங்கல் 2 ரெடி வீட்டுக்குள்ளே வந்துட்டுமா. இப்போ வந்து சாம்பாருக்கு காய் நல்லா வெந்துட்டுருக்குமா. டவியில் போட்டு நல்லா வேக வைக்க அகன்ற பாத்திரத்தில் போட்டால் நல்லா ஒன்று போல் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காண்டி பாருங்கள் காய் வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கோம்மா. கொஞ்சம் வேறு வக்காடு வரமே தக்காளி போட்டிருக்கேன். பாருங்கள் தக்காளி போட்டு நல்லா மூடிடுங்க. தக்காளி போட்டு மூடினோடனே இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சுருக்கோம்மா. அதை நல்லா தூவி விட்டுக்கோங்கம்மா. இங்கே பாருங்கள் நல்லா தூவி விட்டு இது ஒரு மணமாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டால். அதுக்கடுத்து வத்தப்பொடி, மஞ்சள் பொடிமா எல்லா பொடியும் போட்டுக்கோங்கம்மா. எல்லாம் போட்டு அதையும் ஒரு கிளறி நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா ஒன்று போல் காயெல்லாம் வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் தேவையான புளிப்பு கரைச்சி வச்சுருக்கோம்மா. அதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் அவிச்சு வச்சுருக்க கிழங்கு வகை அப்புறம் தொலியை சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்கம்மா. அது வெந்த பிறகு அந்த அன்றைக்கி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்மா. தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மல்லித்தலை எவ்வளோ போடணுமோ அவ்வளோ மல்லித்தலை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. பிறகு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அது கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள்மா எல்லாம் போட்டு நல்லா கிளறி நல்லா சிவக்க வறுத்து எல்லாத்தையும் ஊற்றிருக்கோங்கம்மா. வெங்காயம் அது கொண்டு போட்டு இது பருப்பு வேக வைக்கும் போதே காயப்பொடி நிறைய போட்டுருவோம்மா. காயப்பொடி போட்டு வேக வச்சுருவோம். மக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கம்மா பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிட்டு வாங்கம்மா சாப்பிடலாம்.